வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 31/12/2024 செவ்வாய்க்கிழமையன்று 479வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இக்கலந்தாய்வு கூட்டத்தை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனாலயத்தில் 31/12/2024 செவ்வாய்க்கிழமையன்று 479வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திரு சேகர் அவர்கள், பூமி ஃபார்ம்ஸ் பயோச்சர் கள்ளக்குறிச்சி, திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள், ரிசர்ச் மொபைல் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட், பேங்க் ஆஃப் பரோடா, கோவை, அண்ணாமலை கோட்டை திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், திரு ஜெயந்தி கோவிந்தராஜ் அவர்கள், தலைவர் கரைப்புதூர் ஊராட்சி திரு கோவர்தனன் அவர்கள், திரு கோவிந்தராஜ் அவர்கள், 10வது வார்டு உறுப்பினர் கரைப்புதூர் ஊராட்சி மற்றும் கோவர்த்தனி எக்ஸ்போர்ட் திரு லோகநாதன் அவர்கள், காளிநாதம்பாளையம், கரைப்புதூர் திரு ராமமூர்த்தி அவர்கள், திரு மகேஷ் அவர்கள் மற்றும் திரு தியாகு அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரைப்பாளையம், திரு ஆர் கார்த்திக் அவர்கள் குன்னாங்கல்பாளையம், டாக்டர் திரு கலைவாணி அவர்கள் கோவை, திரு கிருஷ்ணா அவர்கள் பிலிம் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் டைரக்டர் கோவை, திரு பாரதி முருகன் அவர்கள் கேமராமேன் அமேசான் பிரைம் திருப்பூர், திரு கந்தசாமி அவர்கள் நேச்சுரல் மஸ்கிட்டோ ரீப்ளான்ட் ஈரோடு, திரு கௌரி சங்கர் அவர்கள் ஈரோடு, திரு இயற்கை இரவி அவர்கள் தமிழ் பாரம்பரிய இயற்கை வாழ்வு மையம் அரியலூர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்தனர். திருமதி ஜெயந்தி கோவிந்தராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் மூலிகை வனத்தில் நிலவேம்பு மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம், இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே. அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றி வரவேற்புரை வழங்கினார். இந்த 479வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும், நம்மையெல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், செயல் தலைவர் அவர்களுக்கும், இணைச் செயலர் அவர்களுக்கும், அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், இயக்குநர்கள் மற்றும் உள்ள தன்னார்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும். மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள், இயக்குநர்கள், அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த மரம் இது செய்கிறதுல பொதுமக்களோட பங்கு அதிகமாக இருக்குதுங்க. இதில் நாங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாலையோரத்துலேயும் சரி, குட்டையில் இந்த மாதிரி இது செய்யும் போதெல்லாம் நிறைய மரம் வச்சுருக்குறோம். சுத்தப்படுத்தி நிறைய இடங்களை குப்பை கொட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் நிறைய மரம் வச்சுருக்குறோம். அந்த இடத்தையே நாங்கள் டோட்டலாக மர நடவு செய்த போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தண்ணி வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதில் நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச மெடிக்கலில் போய் 1 லிட்டரு 2 லிட்டரு இருக்கிற குளுக்கோஸ் பாட்டில்களை வாங்கிட்டு அதன் மூலம் குளுக்கோஸில் அந்த சொட்டு நீர் வழியாக அந்த வேருக்கு தண்ணி போகும்போது அந்த வேர் உயிர் திறந்து வந்துடும். அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிடும் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட உயரமாக அந்த மரம் இருக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கரைப்பூர் ஊராட்சியில் முன்னாள் மன்ற உறுப்பினர், 4வது வார்டு உறுப்பினர் இருந்தேங்க. அப்போருந்தே நாங்கள் எங்கள் பகுதிக்கு அதிகமாக மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எனது மனைவி ஜெயந்தி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 மரக்கன்றுகள் நட்டு வளர்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ பொன்னகர் பகுதியில் ஊராட்சி சார்பாக 1 ஏக்கர் குட்டை புறம்போக்கு நிலம் இருந்தது. அதை குட்டை அமைப்பிற்கான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணி முடிந்தவுடன் அதில் மிகப்பெரிய அடார்வனம் அமைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு டிஎம்எஸ் அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஜெயந்தி கோவிந்தராஜனை கூப்பிட்டு இருக்காங்க. நானும் எப்போ கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்கு கடைசி கட்டத்தில் இது கிடச்சிது. இங்கே தலைவர் அருமையாக பேசினாங்க. அதே மாதிரி கரைப்பூர் பஞ்சாயத்தில் அருமையாக பசு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 10வது வார்டு உறுப்பினர் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக பேசினாப்புல.
இதே மாதிரி வனமிண்டி மென்மேலும் வளரணும். வாழ்த்துக்கள். சந்தித்து டெபாசிட் மற்ற விஷயங்களை பேசலாம் அப்படின்னு தான் வந்தது. ஆனால் இப்போ உல்டாவாகிடுச்சு. அப்படியே மாறி இப்போ நான் இதில் வந்து ஒரு உறுப்பினர் ஆகணுன்ற அளவுக்கு வந்து என்னை ஒரு உத்வேகப்படுத்தியிருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய இந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து பெரிய ஒரு அளப்பரிய ஒரு செயல். இந்த இதுக்கு வந்து நான் நல்ல காற்றை சுவாசிக்கிறக்காவது உள்ளே வரணும் இனிமேல். ப்ளஸ் இங்கே வந்து உள்ளே வந்ததுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 மணி நேரத்தில் மொபைல் இல்லாமல் இருந்திருக்கேன். மொபைலை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் நிம்மதியாக. ஒரு வருஷ கடைசியில் ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டுருக்கு. ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் தான், இன்னும் ஒரு 30 வயசு கூட டச் பண்ணல. பட் ஒரு பெரியவங்களானா எப்படி இருக்கணும், இந்த ஒரு இயற்கையை வந்து எப்படி பாதுகாத்துட்டே இருந்தால் தான் இருக்கும். டெக்ஸ்டைலுங்கிறது வந்து ஒரு மாசுபடுத்துதல் அப்படிங்கிறத விடவே ஒரு இடத்துல ரொம்பவே பாதுகாத்து ஒரு காற்றை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுங்கிறக்காக ஒரு வனம் அப்படின்னு அமைச்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் தெரியும். ஒருத்தன் நினச்சா இந்த உலகத்தை க்ரீனாக மாற்ற முடியாது, பட் அவனால் அது ஆரம்பிச்சு விட முடியும். ஸோ ஆரம்பிச்சு விட்டு ஒருத்தனாக சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஹிட் ஆச்சு. ஸோ ஐ ஹோப் ஐ கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்து வெளியே மக்களுக்கு ஃப்ரம் ஓல்ட் டு யங் எல்லாத்துக்கும் வந்து சேர்க்க முடியும்னு நம்புகிறேன். இயற்கைன்னு சொல்கிறத விட இயற்கையோட புது டெக்னாலஜி அறிவியலும் கலந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொசுவை என்றைக்குமே கொல்லாது, இது கொசுவை விரட்டி அடிச்சிடும். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ், அதாவது வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹியூமனோட பிளட்ஸ் வேணும். எதுக்குன்னா நம்மள இருக்க ப்ரோட்டீனை வச்சு தான் அது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அப்போ தான் அதோட எக்கை டெவலப் பண்ண முடியும். நாங்கள் அதை கடிக்க விடாமல் இயற்கையிலேயே வந்து அதை நிறுத்தி முட்டை உற்பத்தியை கொஞ்சம் குறைச்சி மக்களுக்கு வந்து இந்த டெங்கு மலேரியாவை வந்து நிறுத்துகிறோம். நிறைய ட்ரை பண்ணிட்டோம். முதல்ல நாங்கள் ஆக்வாஃபோனிக்ஸ் ட்ரை பண்ணிட்டோம். ஆக்வாஃபோனிக்ஸ் ஓகே. ஸோ தண்ணி, செடி, ஃபிஷ்ஷு இது 3 சேர்ந்து எப்படி ஒரு ஃபார்மரு கம்மி விலையில் அனந்தபுரம் வந்து பேசிக்கலி இட்ஸ் எ ட்ராட் ஏரியா. ஸோ வை கான்ட் வி க்ரோ ஃபிஷ் అని சொல்லிட்டு నాంగ ఆక్వాఫోనిక్స్ స్టార్ట్ பண்ணிட்டோம். సో దాంట్లో మీరు చెప్పింది వచ్చిందానో ఈ బయోచార్ కూడా ఏం చేసినా దాన్ని డెవలప్ చేయాలని చెప్పుంటారు. అది నిండా మాకు సంతోషంగానే. இப்போ என்னோடய பண்ணையில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் தோட்டத்தில் ஆடு, மாடு, கோழி, அதாவது இயற்கையாக ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்ருக்குறோம். அதோடு இல்லாமல் மீனமிலம், இயற்கையாக நம்ம என்னென்னலாம் மாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த இது அமுத கரைசல், பஞ்சகவி இதெல்லாம் தயாரித்து இயற்கையாக நான் பயன்படுத்துறது இல்லாமல் மக்களுக்கும் பயன்படுத்துறது கொடுத்துட்ருக்குறோம். பயோச்சார் திருப்பூர் மாவட்டம்தான் இதற்கு தீர்வாக அமையப்போகிறது. எழுதி கொள்ளுங்கள். ராஜ் அவர்கள் பாஞ்சியுரை வழங்கினார். ஒரு உயிர்த்தன்மையுள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் திருப்பூர் ஒன்லி தி சொல்யூஷன். ஏன் இதை பண்ணி ஆகணும்னா 3 வேலை அதில் நடக்குது பயோச்சாரில். ஒன்று, நீங்கள் தாவரத்துக்கு கொடுக்குற தென்னை மரமாக எதுவாக இருந்தாலும் சரி 30% தண்ணி கம்மியாக இருந்தால் போதும். அதை எடுத்து வச்சுக்கும், வேணுங்கும்போது வேறு கொடுக்கும். 2வது, அந்த மண்ணில் மைக்ரோப்ஸ் உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துது. ஏன்னா அது ஒரு வீடு. கோடிக்கணக்கான நுண்துளைகள் அந்த பயோச்சாரில் அந்த கரியில் இருக்குது, சார்கோலில் இருக்குது. அது அந்த உயிர் துகளுக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றீங்க. அப்போது அதுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அந்த வீட்டுக்குள்ளே போய் அது ஒழிஞ்சிக்கும். மீண்டும் அது குடும்பம் பெருக்கி நிறைய உயிரணுக்களை அது உற்பத்தி செய்கிறது. இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள் சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறேன். எத்தனை டன் நெல் உற்பத்தி ஆகுது, எத்தனை டன் கோதுமை உற்பத்தி ஆகிறது, எத்தனை டன் காய்கறிகள் உற்பத்தி ஆகிறது? ஏதேனும் ஒரு ஸ்பூன் அளவாவது மண் குறைந்திருக்கிறதா? ஒரு ஸ்பூன் அளவாவது தண்ணி குறைஞ்சிருக்கா? இயற்கையினுடைய அற்புதம் பாருங்கள். அப்போ இதையெல்லாம் செய்வது எதுன்னா அந்த உயிரணுக்கள்.
மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ். அதே மாதிரி நீங்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் முதலில் சாப்பாடு உங்கள் சிறுகுடலுக்கு ப்ரோபயாட்டிக் என்ற முதல்ல அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும். அப்புறம் தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும், உங்கள் மூளையே வேலை செய்யும். தி ப்ரோபயாட்டிக் இஸ் அ ஃபஸ்ட்டு பிரெயின். நீங்கள் எல்லோரும் பிரெயின் வந்து தலையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நோ, பழைய சோத்தில் இருக்குது. காலையில் நம்ம பெரியவங்க பழைய சோறு சாப்பிட்டாங்க, அதில் ப்ரோபயாட்டிக் நிறையா இருக்குது. அதுதான் போய் மூளைக்கு சிக்னல் கொடுக்குது, நீ இந்த வேலை செய்ய அந்த வேலை. வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இன்றைய அன்னப்பளிப்பு வழங்கிய அரங்காவலர் திரு RMP சுந்தரவடிவேல் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.